ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் ஜோதிடத்தில் பரிகாரம், வழிபாடு, சில செயல்பாடுகள், ஒரு பெரிய காரியங்கள், ஒரு வாய்ப்புகள் தேடிப்போவது, இது போன்ற காரியங்களை செயல்படுத்துவதற்கு நாம் தற்போது வரை காலங்காலமாக பார்த்து வருவது ராகு காலம் உள்ளதா, யமகண்டம் உள்ளதா என்பதை மட்டும். பிரதமை திதி வருகிறதா, அமாவாசை எதிரில் இருக்கிறதா, இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்துவிட்டு நாம் செயல்பட தொடங்கி இருக்கிறோம். உண்மையில் இது போன்ற செயல்களுக்கான நாளை தேர்ந்தெடுப்பதில் மிகப்பெரிய சூட்சமத்தை இன்று விளக்க உள்ளேன். முதலில் ஒரு மனிதன் தனது பஞ்சபட்சி சாஸ்திரப்படி தனது எந்த நாளை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிந்திருக்க வேண்டும். முதலில் அந்த நபரின் அதிகார நாள், இரண்டாவது அந்த நபரின் லக்ன அதிபதியின் நாள், மூன்றாவதாக அந்த நபரின் ராசி அதிபதியின் நாள், நான்காவது அந்த நபரின் லக்னத்தின் ராஜயோகாதிபதி கிரகத்தின் நாள். இந்த நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அந்த நபரின் லக்ன நாதரின் ஓரையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது அந்த நபரின் ராசிநாதனின் ஓரையை தேர்ந்தெடுக்க வேண்டும். மூன்றாவது அந்த நபரின் லக்ன ராஜயோகாதிபதியின் ஓரையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஓரை, இந்த மேற்கூறிய ஓரைகள் அந்த பஞ்சபட்சிப்படி அந்த நபருக்கான அரசு நேரங்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ராகு காலமோ, யமகண்டமோ, பிரதமையோ, பாட்டிமை என்று சொல்லக்கூடிய பிரதமையோ, அமாவாசை எதிரில் இருப்பதோ, எந்த விதமான நேரத்தையும் நாம் பயன்படுத்தலாம். இந்த மேல் சொன்ன நாளையும் நேரத்தையும் தேர்ந்தெடுக்கின்ற பட்சத்தில் ராகு காலம் ஒன்றும் பாதிக்காது. ஏனெனில் ராகு காலம் என்பது உலகத்தில் இருக்கும் பொதுவான அனைவருக்கும் அந்த நேரம் ராகு காலம்தான். சம்பந்தப்பட்ட எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறது, நான் ஒருவரை பார்க்க செல்கிறேன், ஒரு வேலையை செய்கிறேன், அவருக்கும் ராகு காலம் தான், எனக்கும் ராகு காலம் தான். இந்த ராகு காலம் பார்ப்பதனால் இந்த பொது விதியால் எந்த பலனும் சம்பந்தப்பட்ட நபருக்கு இல்லை. தனக்கான சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு சரியான நேரம் இல்லாதது ஒரு வகையில் சாதகம்தான். நாம் காரிய வெற்றி பெற வேண்டும் அல்லையா? அவரை நம் பேச்சை கேட்க வைக்க வேண்டும் அல்லையா? அல்லவா? அப்படி இருக்க இந்த நாட்களை, நேரங்களை உபயோகப்படுத்துவதில் மிகப்பெரிய சூட்சமம். இதைத்தான் பழங்காலத்தில் மாந்திரிகவாதிகள் நாளை பயன்படுத்திவிட்டு மாந்திரிகத்தில் தாங்கள் ஏதோ செய்து கொடுத்து விட்டதாக, தங்களுக்கு ஒரு பெரிய சக்தி இருப்பதாக அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டு வருகிறார்கள். உண்மையில் எனது 15 ஆண்டுகால ஆய்வில் இது போன்ற நாட்களை பயன்படுத்தும் யுக்தியை நான் நிறைய கற்றிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். நேரங்களை பயன்படுத்துவது மட்டுமே மனித சக்தியால் முடியும். ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க நம்மளால் முடியாது. அது நமது முயற்சியால் மட்டுமே அது முடியும். நமது முயற்சி, நமது ஒருமுகப்பட்ட சிந்தனை, நமது ஓயாத அயராத உழைப்பு மட்டுமே காரிய வெற்றியை தரும். மற்றபடி மாந்திரீகம் அது காரிய வெற்றியை தராது. பரிகாரம் கூட அந்த நாளையும் நேரத்தையும் சம்பந்தப்பட்டவருக்கு சாதகமான நேரத்தையும் நாளையும் பயன்படுத்துவதில் தான் அதன் சூட்சமம், வெற்றியின் சூட்சமம் அடங்கி இருக்கிறதே தவிர, அந்த நபர் ஒரு பெரிய மாந்திரிகவாதியாக இருப்பதனால்தான், அவருக்கு பல பரிகார முறைகள் தெரிவதனால்தான் வெற்றி கிடைக்கப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை தவறானது. உண்மையில் பெரியவர்கள் கொடுத்து விட்டு போன 6 சாஸ்திரத்தில் இன்னும் சரக்கலை பற்றி நாம் சொல்லவில்லை. சரக்கலை என்றால் அது இன்னும் மூச்சின் தன்மையை வைத்து எனக்கு சாதகமாக உள்ளதா இல்லையா அப்படி என்ற ஒரு கலையும் உண்டு. அதை இப்போது போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இப்போது மேலே சொன்ன
இந்த விஷயத்தை மட்டும் மனதில் கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற பட்சத்தில் சம்பந்தப்பட்டவருக்கு காரிய வெற்றி நிச்சயம் நடக்கும். ஏனெனில் பிரபஞ்சம் ஒதுக்கி தந்த சரியான நேரம் அந்த குறிப்பிட்ட நபருக்கு, அந்த நேரத்தை இவர் பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். இங்கு எல்லாமே நேரம், காலம் மட்டுமே. திறமை உள்ள அனைவரும் ஜெயிப்பது இல்லை, திறமை இல்லாத அனைவரும் தோற்பதும் இல்லை. அப்போது அங்கு எது முடிவு செய்கிறது? இதை பெரியவர்கள் அதிர்ஷ்டம் என்பார்கள். தோற்றுவிட்டால் துரதிர்ஷ்டம் என்பார்கள். உண்மையில் நேரத்தை சரியாக பயன்படுத்திவிட்டால், நாட்களை சரியாக பயன்படுத்திவிட்டால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்ற சூட்சுமத்தை ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். நன்றி.